சில நேரங்களில் சுமையே சுகமாகும், சில நேரங்களில் சுகமே சுமையாகும். வேறு வழி இல்லை. அதாவது நம்ம சமுதாய கட்டுப்பாடெல்லாம் இருக்கிறதுனால, சட்டம் சமுதாய கட்டுப்பாடுனால சிலர் வேறு வழி இல்லாமல் வாழ்கிறார்களே தவிர அதில் ஒரு கவர்ச்சி இருக்காது. ஏன்னா 60 வயசில் டிரைவர்ஸ் வாங்குறவங்களும் இருக்காங்கல்ல. 60 வயதில் திருமணம் செய்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள், 60 வயசில் டைவர்ஸ் வாங்குபவர்களும் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அவர்களுக்குள்ள உள்ள கவர்ச்சி, அந்த பாண்டிங் அது இல்லாத போது கட்டாயமாக எதை சேர்த்து வைத்தாலும் நெடுநாட்கள் அது நிற்காது. இதுதான் வந்து காந்தம் இரும்பையும் சேர்த்து வச்சிங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் 2 இரும்பை கொண்டு ஏதோ ஒரு விஷயமாக ஒட்டுகிறோம் என்றால் அந்த ஒட்டுப்பசை தீர்ந்தவுடன் அது ரெண்டும் விழுந்துவிடும். இது வந்து இயற்கையுடைய நியதி. ஆக இந்த ராசி பட்டியல் நான் கொடுத்துருக்கேங்க. பொதுவாக வந்து மேஷத்துக்கு சிம்ம ராசி நல்ல ஒத்துமையாக இருப்பார்கள். காரணம், மேஷம் வந்து சூரியன் உச்சமாகக்கூடிய இடம். சிம்ம ராசி என்பது சூரியனுடைய வீடு. ஆக உச்சமாகக்கூடிய இடமும் ஆட்சி இடமும் இருந்தால் ஒத்துமையாக இருக்கும். அவருடைய நட்சத்திர காரகன் யார்? மணமகளுடைய நட்சத்திரத்தின் அதிபதி யார்? இதை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர்களுக்குள்ள வசிய பொருத்தம் இருக்கா இல்லையா? இது எந்த ஒரு ஜோதிடரும் பார்க்கறதே இல்லையா சார்? அதாவதுங்க, இது வந்து கேட்பவர்கள், பொருத்தம் பார்க்க சொல்பவர்கள் அவங்களே சொல்லிடுறாங்க. 11 பொருத்தமும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம், 8 பொருத்தம் இருந்தால் போதும், 9 பொருத்தம் இருந்தால் அவங்களே முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போது 11 பொருத்தத்துக்காக அவர்கள் கால தாமதம் பண்ண தயாராக இல்லை. அது முடிவில் இது போல் முடிகிறது. அதாவது திருமண உறவில் பலவிதமான பிரச்சனைகள். இப்போது தவறே நடந்தாலும் 2 பேரும் ஒருவரோடொருவர் கவர்ச்சியில் இருந்தால் அந்த எந்த தவறையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான், அதாவது வேண்டாத மருமக கால்பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தம்.